நம்ம இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளோட ஹவுசஸ்க்கும் ஒர்க்கிங் பிளேசஸ்க்கும் பல எலக்ட்ரிக் போல்ஸ் உதவியோட எலக்ட்ரிக் லைன்ஸ் மூலிமா வந்து சேருது. இதில் 220 வால்டேஜ் கரண்ட்டு பாஸ் ஆகுது. நம்ம சென்னை, தூத்துக்குடி போன்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் பல கோஸ்டல் ஏரியாஸ்லேயும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளட்ஸு அப்புறம் சைக்ளோன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் அதிகமாகவே அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் வீசுகிற அதிக வேக காற்றுனால அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் கட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மரங்கள் அது மேலே விழுந்து அந்த கம்பமே கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கட்டாகி கீழே விழுந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் கிட்ட 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிட்ட போய் அந்த லைன் ஒயரை டச் பண்ணால் எலக்ட்ரிடக்ஷன் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இதனால் நிறையவே பாதிக்கப்படுது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் கண்டுபிடிச்சது தான் ஸ்மார்ட் லைன் கார்டு அப்படின்ற அந்த ஒரு டிவைஸ். நாங்கள் இந்த டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ் டில்ட் சென்சார், டென்ஷன் சென்சார், ஜிஎஸ்எம் மாடியூல், மைக்ரோ கண்ட்ரோலர், பேட்ரி, அப்புறம் சவுண்ட் அண்டு ஃப்ளாஷ் லைட் அலாம். அது மட்டும் இல்லாமல் பவருக்கு சோலார் பேனல். இதில் இருக்க டில்ட் சென்சார் அந்த போலோட ஆங்கிளை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் சென்சார் அந்த எலக்ட்ரிக் லைனில் இருக்கக்கூடிய டென்ஷனை வந்து கான்ஸ்டண்ட்டாக நோட் பண்ணிகிட்ருக்கும். இந்த வேல்யூஸில் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரப்போ இந்த சென்சார் மைக்ரோ கண்ட்ரோலர்கிட்ட அலாட் பண்ணும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஜிஎஸ்எம் மாடியூலுக்கு மெசேஜை சென்ட் பண்ணும். ஜிஎஸ்எம் மாடியூல் நியர்பையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சென்சார் டிடெக்ட் பண்ண உடனே இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய சவுண்ட் அலாம் ஹை டெசிபிள் சவுண்டை ஸ்ப்ரெட் பண்ணி சுற்றி இருக்க பீப்புளை அலாட் பண்ணும். இதில் இருக்க ஃப்ளாஷ் லைட் பிளிங்க் ஆகி எரியும். இந்த டிவைஸை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் ஆஃப் எலக்ட்ரிக் போல்ஸில் வச்சு ஃபிட் பண்ண எலக்ட்ரிக் போல்ஸ்க்கு யூனிக்கான நம்பர்ஸ் கொடுக்கறது மூலிமா எலக்ட்ரிக் லைன் கட் ஆனால் அது எந்த இடத்துல கரெக்டாக கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும்.